ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம் ஸ்விக்கி ஹோம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாத்துக்கும் வீடு எப்போ நீட்டாக க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் தான். வேலையே செய்யாமல் எப்போதும் வீடு சுத்தமாக பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். காலையில் அவசர அவசரமாக வேலை செஞ்சு வீட்டில் எல்லாரையும் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் நம்மளே கொஞ்சம் டயர்டாகி உட்காந்துருவோம். அதுக்கப்புறம் வீட்டில் எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் திரும்ப திரும்ப அந்த வீடு அதே மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும். வேணும்னா ஒரு மணி நேரம் நீட்டாக சுத்தமாக இருக்கிற மாதிரி தெரியும். திரும்பவும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் கலைஞ்சு அடுத்த நாள் மறுபடியும் அதே நிலைமைக்கு வந்த மாதிரி ஆகிரும். இதையெல்லாம் எப்படி சரி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு வேலையும் செய்யாம வீடு சுத்தமா பளபளப்பா இருக்குமான்னு கேட்டா முடியாது தான். ஆனா ரொம்ப மெனக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டெல்லாம் வேலை செய்ய வேண்டாம். ரொம்ப சுலபமான வேலை மூலமா வீட்டை எப்போதும் நீட்டா கிளீனா வைக்க முடியும். அதுல முதல் விஷயம் 1 minute ஹேபிட். ஒரு வேலையை செய்யறதுக்கு 1 நிமிஷத்துக்கு குறைவான நேரம் தான் ஆகும் அப்படின்னா அந்த வேலையை உடனே செஞ்சு முடிக்கிறது. உதாரணமா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப டயர்டா இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஷூவோ செருப்போ கழட்டி இது ஒரு பக்கமா போட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அந்த செருப்பை அடுத்து நம்ம எடுக்கிற வரைக்கும் அப்படியே தான் கிடக்கும். ஆனால் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, உடனே அந்த ஷூ எடுத்து அந்த ஷூ ஸ்டாண்டில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலை அதோட முடிஞ்சுது. அடுத்த நாள் வரைக்கும் அந்த செருப்பு அப்படி கிடக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உடனே வச்சிட்டோம் அப்படின்னா எப்போதுமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம காஃபி குடிக்கிறோம், டீ குடிக்கிறோம், சாப்பிட்றோம், எதுவாக இருந்தாலும் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா அப்படியே சிங்கில் போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். அப்புறம் கழுவிக்கலாம் அப்படின்னு. திரும்ப நம்ம அதை எடுத்து எப்போ கழுவுறோமோ அப்போ தான் அந்த இடம் சுத்தமாகும். அது வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம டீ காஃபி குடித்த உடனே அந்த கப்பை கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலை அதோட முடியுது. இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு அந்த கப்பு சிங்க்லே வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு தேவை கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். ஃபோன் சார்ஜ் போட்டுட்டு அந்த சார்ஜர் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறது, கதவை திறந்துட்டு வீட்டுக்குள்ளே வரோம் சாவி அப்படியே ஒரு பாக்ஸில் போடுறது, இல்லை கீ செயின் போடுறதுக்கான ஸ்டாண்ட் இருந்ததுன்னா அதில் போட்டு வைக்கிறது. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம். நம்ம கையில் இருக்கிற சாவியை ரொம்ப டயர்டாக வரும் அப்படின்னு ஒரு டேபிளில் போட்டு வைப்போம். அடுத்த நாள் மறுபடியும் அந்த கீ தேவைப்படும் போது தேடிட்டே இருப்போம். இப்படி உடனுக்குடனே செஞ்சுட்டோம்னா சின்ன சின்ன வேலைகளெல்லாம் ஒரு பெரிய மலை மாதிரி குவியறதை நம்ம தடுக்க முடியும். 1 நிமிஷத்துக்கு குறைவான டைம் எடுக்கிற வேலைகளை உடனுக்குடன் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட வேலை பாதியாக குறைஞ்சிரும். ரெண்டாவது, நம்ம வீடுன்னு எடுத்துக்கிட்டா எக்கச்சக்கமான பொருட்கள் இந்த வீட்டில் நம்ம வச்சிருப்போம். சின்ன சின்ன பொருட்களே நிறைய இருக்கும். ரிமோட், சார்ஜர், பர்ஸு, சாவி அப்படின்னு எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்கும். ஆனால் இதெல்லாம் எங்கே வைக்கிறது? எல்லாத்துக்கும் ஒரு இடம் ஒதுக்கி வச்சுக்கோங்க. அதுதான் நல்லது. நம்ம அதுக்காக பெருசாக ஆர்கனைசர்லாம் வாங்கணும் அந்த மாதிரி இல்லை. ஒரு பாக்ஸ் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அதுவே போதும். இந்த பாக்ஸில் தான் சார்ஜ் போடுறதுக்கான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னா அதிலே போட்டு வச்சுக்கலாம். அது வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிட்டீங்கன்னா அதே எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எங்கே வைக்கிறதுன்னு தெரியாததுனால தான் நம்ம வீடு கலைஞ்சிருது. நம்ம கையில் இருக்கிற பொருளை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே டைனிங் டேபிளில் போட்டுருவோம், இருக்கிற மேசை மேலே வச்சுருவோம், டிவி மேலே வச்சுருவோம், ஃப்ரிட்ஜ் மேலே நிறைய பொருட்களை கொண்டு வச்சுருவோம். எங்கே வைக்கிறதுன்னு மட்டும் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டீங்கன்னா போதும், அந்தந்த பொருட்களை அந்த இடத்துல அப்படியே வைக்கிறத டெய்லி அவங்க பழகிடுவாங்க. இது கூடவே சேர்ந்தது தான் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது. இந்த மாதிரி செஞ்சிட்டாலே நமக்கு பாதிக்கு பாதி வேலை குறைஞ்ச மாதிரி தான். நம்ம பாட்டுக்கு ஒரு ரூமில் இருக்கிற ஒரு பொருளை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதை இன்னொரு ரூமில் கொண்டு போட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை தேடுறதே பெரிய வேலையாக மாறிடும். மூணாவது, நம்ம கிச்சனை பொறுத்த வரைக்கும் சமையல் பண்ணிகிட்டு இருக்கும் போதே க்ளீன் பண்ணவும் ஆரம்பிச்சிடணும். ஒரு பக்கம் சமையல் நடந்துட்டு இருந்ததுன்னா இன்னொரு பக்கம் நம்ம அந்த பொருட்களை எல்லாம் ஒதுங்க வைக்கிற வேலையும் சேர்த்தே பண்ணினா மட்டும்தான் கிச்சன் எப்போதுமே சுத்தமாக இருக்கும். பாத்திரத்தையும் உடனே கழுவி வைக்கணும். கொஞ்ச நேரம் கழுவாமல் விட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு மலை மாதிரி குவிஞ்சிடும். அதே மாதிரி தோசைக்கு மாவு ஊத்துறோம் அப்படின்னா அந்த மாவு கொஞ்சம் கூட சிந்தாத மாதிரி, குழம்பு கொஞ்சம் கூட சிந்தாத மாதிரி எடுக்கிறதுக்கு நம்ம பழகிக்க வேண்டியதுதான். காய்கறி வெட்டிட்டு உடனே குப்பையெல்லாம் டஸ்ட்பின்ல போடுறது, ஏதாவது ஒரு பாக்ஸை எடுத்தோம் அப்படின்னா திரும்ப அதே இடத்துல வைக்கிறது. இது மாதிரி உடனுக்குடன் பண்ணிட்டோம் அப்படின்னா கிச்சன் மேடையில நிறைய பொருட்கள் சேர்றதை நம்ம தடுக்க முடியும். கவுண்டர் டாப்ல நிறைய பொருட்கள் வைக்காம பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே கவுண்டர் டாப் பார்க்கறதுக்கு எப்பவும் நல்லா இருக்கும். 4வது, பெட்ரூமோட வேலை ரொம்ப ஈஸினே சொல்லிடலாம். ஏன்னா பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் பெட்டு தான் நமக்கு பிரதானமானது. அதில் நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அடுத்த நிமிஷமே பெட்டெல்லாம் சரி பண்ணுறது தான். வேறு பெட்ஷீட் மாற்றுறீங்க அப்படின்னா பழைய பெட்ஷீட்டை எடுத்து துவைக்க போட்டுட்டு புதுசாக பெட்ஷீட்லாம் விரித்து போட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக மாறிடும். காலையில் அதை 2 நிமிஷம் தான் ஆகும் செஞ்சு முடிக்கிறதுக்கு. அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா பெட்ரூம் நாள் முழுக்க அப்படியே பார்க்குறதுக்கு சுத்தமாக நீட்டாக இருந்த மாதிரியே இருக்கும். 5வது, நம்ம வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வரும்போது 2 கையிலையும் நிறைய திங்ஸ் வச்சுருப்போம். வெளியேருந்து நம்ம பொருட்களெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வரும்போது அதையெல்லாம் எங்கே வைக்கிறது அப்படிங்கிறது தான். கையில் கொஞ்சம் பில் இருக்கலாம், அது தேவைப்படும் அப்படின்னா அதை ஒரு பர்ஸ்லையோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு வைக்கிறது. தேவைப்படாது அப்படின்னா உடனே கிழிச்சு டஸ்ட்பினில் போடுறது. இதை நம்ம வெளியே போயிட்டு வந்த உடனே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேலை அதோட முடிஞ்சிடும். இல்லை டயர்டாக இருக்குது அப்படின்னு நம்ம அதை அப்படியே ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா அது தேவையில்லையா அப்படின்னு தெரியாது. அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். திரும்ப நமக்கு எப்போவாது தேவைப்படும் போது அந்த பில்லு எங்கே வச்சோம் அப்படின்னு திரும்ப தேடிக்கிட்டே இருப்போம். 2 கையிலேயே கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் அது இடத்துல அப்படியே வச்சுட்டு திரும்ப நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா அந்த வேலை அதோட முடிஞ்சிடும்.
முடிஞ்சுது. ஆனால் உடனே அதை செய்கிறதுக்கு வருத்தப்பட்டு அப்படி அப்படியே போட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும், இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காருவோம். அப்போ தான் நம்மளோட வேலையும் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருது. 6வது பொருட்களை குறைக்கிறது. இது வந்து நிறைய பேர் ஏற்றுக்கவே மாட்டாங்க. பொதுவாகவே இந்திய குடும்பங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் நிறைய பொருட்கள் இருந்தது அப்படின்னா அந்த வீடு வந்து நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க. வீட்டில் பொருட்கள்லாம் குறைவாக இருக்குது அப்படின்னா ஏன் வந்து வீடே காலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. என்னதான் நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் குறைவாக இருந்தால் கூட வீட்டில் பார்க்குறதுக்கு நிறைய பொருட்கள் இருந்தால் தான் அது ஒரு மதிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. நிறைய பொருட்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத பொருட்களையும் வீட்டில் நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வீட்டில் நம்ம யூஸ் பண்ணலை, தேவையில்லை அப்படிங்கிற பொருட்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது தான் நல்லது. இல்லை அப்படின்னா நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், வீடும் சுத்தமாகிற மாதிரி தெரியாது. தினசரி ஒரு பொருளை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம்னா அது சுத்தமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு பொருள் வச்ச இடத்துல அப்படியே இருக்குது, ஒரு வாரம் நம்ம அதை தொடவே இல்லை அப்படின்னா அதில் தூசி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வீட்டில் எதெல்லாம் பயன்படுத்தாமல் இருக்கிறோமோ அதுதான் ரொம்ப தூசி பிடிக்கும், அதையும் நம்ம சேர்த்து சுத்தம் பண்ணுற மாதிரி இருக்கும். வேலையை குறைக்கணும் அப்படின்னா வீடு எப்போதுமே பார்க்குறதுக்கு சுத்தமாக இருக்கணும்னா பொருட்களை குறைக்கிறது தான் நல்லது. பொருட்களை குறைச்சி எல்லா பொருட்களும் நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப மெனக்கிட்டு வேலை பார்த்து டயர்ட் ஆகணும் அப்படின்னு தேவையில்லை. வேலையே செய்யலை அப்படின்னாலும் வீடு எப்போதும் சுத்தமாக தான் இருக்கும். 7வதா ஒரு இடத்துக்கு தேவையான பொருட்களை அதே இடத்துல வைக்கிறது. எடுத்துக்காட்டுக்கு நம்ம இப்போ குளிக்கிறதுக்காக போகிறோம், அந்த நேரத்தில் நமக்கு தோணுது பாத்ரூமை கழுவி விட்டுலாமா அப்படின்னு. அந்த மாதிரி தோணுனா உடனே லிக்விட்லாம் நமக்கு கை கெட்டுற தூரத்தில் அந்த பாத்ரூம்லேயே ஒரு செல்ஃபில் இருந்தது அப்படின்னா உடனே நம்ம லிக்விடை போட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணி விட்டுருவோம். இதுவே நம்ம பாத்ரூமை விட்டு வெளியே வந்து வெளியே இருக்கிற ஸ்டாண்டில் இருந்து தான் அந்த லிக்விடை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு இருந்ததுன்னா அப்புறம் நாளைக்கு கழுவிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லாமல் பாத்ரூமில் இருக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் பாத்ரூம்லேயே வைக்கிற மாதிரி பார்க்குறது, கிச்சனில் வைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் கிச்சன்லேயே வைக்கிற மாதிரி பார்க்குறது, பெட்ரூமில் இருக்க வேண்டிய பொருட்களை அங்கேயே இருக்கிற மாதிரி பார்க்குறது, ஹாலில் இருக்க வேண்டிய பொருட்கள் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி பார்க்குறது. இன்னொரு எடுத்துக்காட்டுக்கு வீட்டுக்கு வெளியே நம்ம டெய்லியுமே கழுவி விடணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா வீட்டுக்கு வெளியே ஒரு பைப் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸி, நம்ம டக்குன்னு தண்ணி எடுத்து உடனே தண்ணியை தெளித்து கழுவி விட்டுருவோம். அந்த மாதிரி எதுவுமே நமக்கு கொஞ்சம் வசதிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது வீட்டையுமே டெய்லியுமே நம்ம கூட்டணும். காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை. சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் அடிக்கடி குப்பை வந்துட்டே இருக்கும், எங்கேருந்து தான் வருதோ தெரியாது. இப்போ பெரியவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னா வீட்டில் ஒரு தடவையாவது, ஒரு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக கூட்டணும். அதே மாதிரி டஸ்ட்பினில் இருக்கிறத அன்னன்னைக்கு உள்ள வேஸ்ட்டை வந்து நம்ம அன்னன்னைக்கே காலி பண்ணிடணும். தரையில் ஏதாவது கொட்டிடுச்சு சிந்திடுச்சு அப்படின்னா உடனே அதை வந்து பார்த்துட்டு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு விடாமல் அடுத்த செகண்ட் உடனே ஒரு துணி எடுத்து தொடச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலை அதோடு முடிஞ்சுது. கொஞ்சம் வருத்தப்பட்டு அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு விட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய கரையாயிரும். அது பார்க்குறதுக்கு அப்படியே இருக்கும், திரும்ப நம்ம அதை மறந்தும் போயிடுவோம். அடுத்து நம்ம வீடு துடைக்கிற வரைக்கும் அந்த கரை அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் விடாமல் ஏதாவது கொட்டிச்சு அப்படின்னா உடனே தொடச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது துணி துவைக்கிறது. வீட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனையில் இது ஒன்று. எங்கே பார்த்தாலும் துணி இருக்கிறது. சில வீடுகளில் எங்கே நம்ம பார்த்தாலுமே துணி இருக்கும், அதாவது ஹால்லையும் துணி கிடக்கும், பெட்ரூம்லேயும் துணி இருக்கும், எல்லா இடமும் துணி பார்க்க முடியும். வீட்டுக்கு முன்னாடியும் துணியை பார்க்கலாம், பின்னாடியும் காய போட்டிருப்பாங்க. ஒரு சேர் இருந்ததுன்னா அந்த சேர்லேயும் துணி இருக்கும், கட்டில் இருந்ததுன்னா அந்த கட்டில்லையும் துணி கிடக்கும். அந்த வீட்டில் நிறைய துணி இருக்குது அப்படின்னு இதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். துணியை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமலே அங்கங்கே இருக்கும். துணி ஒன்றுலேயே பீரோவில் இருக்கணும், இல்லை துவைக்கிறதுக்காக நம்ம கூடையில் போட்டு வச்சுருக்கணும், இல்லை துவைச்சி நம்ம காய போட்டிருக்கணும். இந்த 3 தவிர சேரில் போடுறது, கட்டிலில் போடுறது, கதவில் போடுறது அப்படின்னு போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்காது. முதல்ல துணியை ஒழுங்காக வச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப சுத்தமாக கரெக்டாக எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் யாரும் அந்த மாதிரி பண்ணுறதில்ல, எல்லாத்தையும் துவைச்சி முடிச்சிருவாங்க. துவைச்சிட்டு அதை ஒரு சேரில் கொண்டு போட்டிருப்பாங்க, மடக்கி பீரோவில் வைக்கிறதுக்கு தான் 2 நாள் ஆகிருது. அது வரைக்கும் அப்படியே இருக்கும். அடுத்த நாள் மறுபடியும் துவைக்கிறதுக்கான துணியெல்லாம் கூட சேர்ந்து வந்துடும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம துணியை துவைச்சிட்டோம் அப்படின்னா உடனே காய போடுறது, காய போட்டதை எடுத்துட்டோன்னா உடனே மடக்கி பீரோல வைக்கிறது. அந்த மாதிரி வீட்டில் எங்கேயுமே துணி இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே வீடு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நிறைய அழுக்கு துணியும் சேர்க்காம 2 நாளைக்கு ஒரு தடவை துவைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக ஒரு டேபிள் உருவாக்குறது. அதாவது ஒரு நாளைக்கு நம்ம இந்த வேலைகள் பண்ணுறோம், 2 நாளைக்கு ஒரு தடவை துணி துவைக்கிறோம், வாரத்தில் ஒரு தடவை வீடு வந்து துடைக்கிறோம், பாத்ரூம் வாரத்தில் 2 தடவை பாத்ரூம் தேய்ச்சி கழுவி விடுறோம் அப்படின்னு உங்களுக்கு எந்த நாள் வசதியாக இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒழுங்கு பண்ணிக்கோங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். இதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு வேலை செய்யாமல் சின்ன சின்ன வேலைகளை அப்பப்போ முடித்து வீட்டை எப்போதும் சுத்தமாக வைக்கிறதுக்கான வழி தான். நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.